ஹை கைஸ், மெர்மைட் இன் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெர்மைடுக்கும் ஹியூமனுக்குமான லவ் ஸ்டோரியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ பேரு கேஸ்பர்ட் பாரிஸ்ல உள்ள ஃப்ளவர் பர்கர் அப்படிங்கிற ஒரு கிளப் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு சிங்கரும் கூட. அவரு கிளப்புக்கு வர எல்லாருமே அவர் பாட்டோட பெரிய ஃபேன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரு கிளப்புக்கு பின்னாடியே கடலை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு. அப்ப அந்த பக்கமா வந்த ஒருத்தவரு தண்ணி கிட்ட வித்தியாசமான ஏதோ ஒன்ன பார்த்துட்டு மெய் மறந்து அப்படியே உள்ள இறங்குற மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோவோட அப்பா கிளப் விக்கிறத பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா இந்த கிளப்ப காலங்காலமா அவங்க ஃபேமிலி தான் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலியோட மொத்த மெமரிஸும் இங்கதான் இருக்கு, நம்ம அதை விற்க கூடாது அப்படின்னு அவரு சொல்ல, மெமரிஸை வச்சு என்ன செய்ய, நாளுக்கு நாள் இங்க வர கூட்டம் கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இது விக்கலனா நமக்கு பெரிய நஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம கேஸ்பர்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் அப்படியே அவர் வீட்டுக்கு போக பக்கத்து வீட்டுல இருந்த ரோசிங்கிறவங்க அவர் எப்ப வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி டோர்ல இருந்த ஹோல் வழியா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க கண்ணுல படாம அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண ரோசி டக்குன்னு வெளியே வந்து அவர் அப்படியே புடிச்சிடுறாங்க. இவங்க என்னதான் தொணன்னு பேசினா கூட இவங்க ரொம்பவே நல்லவங்க. நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே கேரிங்கா பேசி, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லனா என்ன மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய அட்வைஸ்லாம் வேற பண்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய் அவர் அம்மாவோட ஞாபகார்த்தமா அவர் வச்சிருந்த ஒரு பொம்மையை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே அவரு ரெஸ்டாரண்ட்டை பத்தின ஒரு ஸ்பெஷலான நோட்டையும் எடுத்துட்டு போய் அதை ஓபன் பண்ண உடனே அதுல இருந்து வெளியே வர 4D இமேஜஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல அவர் கிளப்புக்கு பின்னாடி இருந்த அந்த வாட்டர் சோர்ஸ் கிட்ட யாரோ பாட்டு பாடுற மாதிரியான ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. அதை கேட்டு அங்கிருந்த இன்னொருத்தரும் அதே மாதிரி அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இறங்கி போற மாதிரி காமிச்சதோட அடுத்த நாள் அவரோட அப்பா கிளப்ப வேலை பேசி வச்சிருந்த அந்த ஆளுங்க டீல முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. நம்ம கேஸ்பர்ட் சம கடுப்பாயிடுறாரு. அவர் அப்படியே நேரா அவரோட கிளப்புக்கு போய் அவர் அப்பா கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு பின்பக்கமா போக அங்கிருந்த அந்த வாட்டர் சோர்ஸ் கிட்ட ஒரு மெர்மைட் மயக்கமான நிலைமையில இருக்கிறத அவரு பாக்குறாரு. நம்மளா இருந்தா எவிடன்ஸ்க்காக உடனே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனா நம்ம கேஸ்பர்ட் கீழே இறங்கி போய் அவங்க மயக்கமா இருக்கிறத பார்த்துட்டு அவரு சட்டையால அவங்கள கவர் பண்ணி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் அவர்கிட்ட சமய சிக்க நம்ம ஹீரோ டிரைவரை இறக்கி விட்டுட்டு மெர்மைட உள்ள ஏத்தி அவரு வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிற ரெண்டு டாக்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க அந்த லேடி டாக்டருக்கு ஒரு அர்ஜென்ட் டியூட்டி வந்து அவங்க அப்படியே உள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப இந்த இடத்துக்கு வராரு. வண்டியில ஒரு பொண்ணு மயக்கமா இருக்கா, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு அவரு சொல்ல, ரிசப்ஷன்ல இருந்தவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கேட்டு அவரை சமய கடுப்பு ஏத்துறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிற டயத்துல வெளியே இருந்த டாக்டர் வண்டியில ஒரு மெர்மைட் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள செக் பண்ணி பாக்குறாரு. பாதிலேயே அவங்க அப்படியே கண்ணை முழிச்சிடுறாங்க. உடனே அவருக்கு அப்படியே ஒரு பாட்டு சவுண்ட் மாதிரி ஒன்னு கேட்க ஆரம்பிக்குது. அந்த டாக்டர் அப்படியே ஒரு மாதிரியா கேர் ஆயிடுறாரு. அவரு திரும்பவும் அப்படியே தள்ளாடிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர நம்ம ஹீரோ இவங்கள்ட்ட பேசுறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து வண்டி எடுத்துட்டு திரும்பவும் அப்படியே ஒரு வீட்டுக்கே கிளம்பிடுறாரு. அந்த பாட்டை கேட்ட டாக்டர் இப்ப ரொம்பவே வீக் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அவரோட வைஃப் கிட்ட நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு மெர்மைட பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவர் என்னமோ காமெடி பண்றதா நினைச்சு அவங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவர் அப்படியே ஹார்ட்டை புடிச்சிட்டு மயக்கமாய் கீழே உழுவ அந்த மெர்மைடோட வாய்ஸை கேட்டு அவர் அப்படியே மயங்கி போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. அந்த வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வீக் ஆயிட்டே போயிட்டு இருக்க நம்ம கேஸ்பர்ட் அவங்களை இப்ப வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. நம்ம ரோசியும் வழக்கம் போல டோர்ல இருந்த ஹோல் வழியா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவனுக்கு அவனோட பார்ட்னர் கிடைச்சிட்டா. ஆனா அவன் அவளோட ஃபேன்சி ட்ரெஸ்ஸை மாத்தாம வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே முழிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்கள உள்ள கூட்டு போய் பாத்ரூம் டப்ல வச்சு தண்ணில ஊத்தி அவங்க ஹீல் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவங்க அப்படியே கண்ணை முழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வழக்கம் போல அவங்களோட பாட்டை பாடி அவங்க அப்படியே அவரை சாகடிக்கலான்னு போக நம்ம ஹீரோ அவங்களுக்கு கை கொடுத்து நான் தான் கேஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ண நம்ம கேஸ்பர்ட் அவங்க காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரி மயக்கமாய் கிடந்த, நான் தான் உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு கொண்டு வந்த சாப்பாடுலாம் அவங்க கிட்ட கொடுத்து அவங்கள நல்லா கவனிச்சிக்க அவங்களோட சாங் அவர்கிட்ட ஏன் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உடனே கடலுக்கு போயாகணும் அப்படின்னு அவங்க சொல்ல, இந்த நிலைமையில நீ போறது சரியா இருக்காது, நீ முத
ஒழுங்கா ஹீல் ஆயிக்கோ அப்படின்னு அவரு சொல்றாரு. 2 நாளுக்குள்ள நான் திரும்பவும் கடலுக்கு போலனா நான் இறந்துருவேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் இங்க இருந்தா நீயும் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ நான் என்ன பாக்குறதுக்கு அவ்வளவு வீக்காவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி லைட்டா சிரிச்சிட்டு, இன்னைக்கு நைட் மட்டும் இங்க தங்கி நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலைல நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை கடல்ல கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போக, அந்த மெர்மைட் அங்கிருந்து தப்பிக்க முடியாம எதை பார்த்தாலும் பயந்துகிட்டு நைட்டு ஃபுல்லா அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாய்ஸ் கேட்டு மயக்கமான அந்த டாக்டர் இப்ப இறந்து போயிடுறாரு. அவர் ஒய்ஃபுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவரு செக் பண்ணி பார்த்த டாக்டர் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ட்ரக்க அதிக அளவுல எடுத்ததுக்கான எஃபெக்ட் அவர் உடம்புல இருக்கு, அதான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொன்ன மெர்மைட் விஷயம்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அடுத்த நாள் காலங்காத்தால நம்ம ஹீரோ குளிச்சு கிழிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடியாக மெர்மைட் பக்கத்துல இருந்த டொப்ல படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ட்ரெஸ்லாம் மாத்தி ரெடி ஆயிட்டு அவரு பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அவங்க ரொம்ப சீரியஸா இத பாரு, என் பாட்டை கேட்ட எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, நீயும் அதை கேட்டிருக்க, சீக்கிரமாவே நீயும் இறந்து போற அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்படியே சிரிச்சிடுறாரு. அப்போ பாட்டை கேட்டா யாரா இருந்தாலும் அப்படியே மயங்கிடுவாங்களா? ஆனா என் விஷயத்துல அந்த மாதிரி நடக்காது. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி என் ஹார்ட்டை இழந்துட்டேன், இப்ப என் கிட்ட ஹார்ட்டே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த மெர்மைடுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே அவரு கிட்ட இருந்த ஒரு குட்டி டிவியை அவங்க முன்னாடி மாட்டி விட்டு ஒரு பழைய மெர்மைட் படத்தையும் அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, இறந்து போன அந்த டாக்டரோட ஒய்ஃப் ரிசப்ஷனுக்கு வந்து நேத்து நைட் இங்க ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் நேத்து நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு போனப்ப அவரு மறந்து விட்டுட்டு போன ஃப்ளவர் ஹேண்ட்பர்க்கரை பத்தின அந்த ஸ்பெஷலான நோட் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. அவங்க அப்படியே வெளியே போய் அங்க இருந்த சில செதிலையும் அங்க சொட்டி இருந்த மெர்மைடோட ரத்தத்தையும் அப்படியே பார்க்க, நம்ம ஹீரோ அவரு விட்டுட்டு போன அந்த நோட்டை தேடி இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஆனா ரிசப்ஷன்ல இருந்தவங்க எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர சோகத்தோட அப்படியே அவரு ஃப்ரெண்டை பார்க்க போக, அவரு பக்கத்து வீட்டுல இருந்த அந்த ரோசிங்கிறவங்க அவரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக திருட்டுத்தனமா அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. பார்த்தா பாத்ரூம் டப்ல ஒரு மெர்மைட் படுத்துட்டு இருக்கு. நீ இன்னமும் உன் கெட்டப்ப மாத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தியும் அவரு நடத்திட்டு இருக்கிற ஃப்ளவர் பர்கர்ங்கிற அந்த கிளப்பை பத்தியும் அவங்க கிட்ட நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சொல்ற கதைலாம் நம்ம மெர்மைடுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸும் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ரோசி கதைலாம் பேசி முடிச்சிட்டு நான் வந்துட்டு போன விஷயத்தை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடாத, அப்புறம் அவன் கத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போக, அந்த லேடி டாக்டர் வாசல்ல கிடைச்ச அந்த பிளட் சாம்பிளை செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க கூட இருந்தவருக்கு பயங்கர சாக்கா இருக்கு. இது ஒரு நியூ ஸ்பெசிமன், இத பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது. இதோட பிளட்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால இது ஒரு அண்டர் வாட்டர் கிரியேச்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோ அவர் அந்த நோட்டை தொலைச்சதை நினைச்சு அவர் அப்பா கூட உட்கார்ந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரோசி மெர்மைட பார்த்துட்டு போறப்ப அவங்க கொண்டு வந்த சிகரெட்டையும் லைட்டரையும் அங்கே விட்டு பெய்ந்திருப்பாங்க. அவங்க ஸ்மோக் பண்றத பார்த்த நம்ம மெர்மைட் அதே மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்க, அவங்களுக்கு அது ஒத்துக்கல. சிகரெட்டையும் அங்கிருந்த ஒரு பர்ஃபியூமையும் அவங்க அப்படியே கீழே தள்ளி விட, அது ரெண்டும் சேர்ந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிடுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோக்கு அவர் அபார்ட்மெண்ட் எரிஞ்சிட்டு இருக்கதா கால் வர, அவர் அப்படியே நேரா ஒரு வீட்டுக்கு போறாரு. பார்த்தா ஃபயர் இன்ஜின்லாம் வாசல்ல நின்னுட்டு இருக்கு. அங்க வந்த ஃபயர்மேனுக்கும் மெர்மைடோட வாய்ஸ் கேட்க, அவரும் அதை கேட்டு அப்படியே லைட்டா மயங்கிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ அங்க வர, ஒரு சிகரெட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஆனா அவருக்கு ஸ்மோக் பண்ற பழக்கமே கிடையாது. ரோசி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவர் அப்படியே மெர்மைடை தேடி பார்க்க, அவங்க அப்படியே பயந்து போய் பெட்டு கால்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கேஸ்பர்ட் அவங்களை தூக்கிட்டு நேரா ரோசியோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கிருந்த டொப்ல அவங்கள வச்சுட்டு அப்படியே ஒரு வீட்டுக்கு போய் பார்க்க, அவரு பொக்கிஷமா நினைச்சு இவ்வளவு காலமா பாதுகாத்துட்டு இருந்த எல்லா விஷயமும் அப்படியே கரிஞ்சு போன நிலைமையில இருக்கு. நம்ம ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல. அவர் அப்படியே ரோசியோட வீட்டுக்கு போய் நீ பண்ண வேலைய நான் கணக்குல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம மெர்மைட் கிட்ட போய் நான் உன்னை திரும்பவும் கடலே விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன், போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஃபேவரட் ஃபிஷோட பேரை சொல்லி எனக்கு இது வேணும், அப்புறம் நீ நல்லா பாட்டு பாடுவான்னு ரோசி சொன்னாங்க, போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்ல, பாட்டுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே குசிய போயிடுறாரு. அவர் அப்படியே வெளியே ஓடி போய் ஒரு குட்டி கிட்டாரை எடுத்துட்டு வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு சூப்பரான பாட்டை பாட ஆரம்பிக்க, அவங்க வாய்ஸ் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சான்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது, நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டு போய் இதே மாதிரியான சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் மை பாத்ரூம் மெர்மைட் அப்படிங்கிற டைட்டில்ல அவங்க கூட சேர்ந்து ஒரு சூப்பரான பாட்டை அப்படியே பாடி அதுல ரெக்கார்ட்
கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இப்ப ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவருக்கு திடீர்னு அப்படியே நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்க நம்ம மெர்மைட் நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. சீச்சி, நானாவது உன்னை லவ் பண்றதாவது, நீ இப்பதானே என் வீட்டை எரிச்ச, நான் உன் மேல இன்னமும் கோவமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு நைட் நான் உன்னை ஃப்ளவர் பர்கருக்கு கூட்டு போறேன், இது நம்மளோட ஃபேர்வெல் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கொண்டு போய் கடல்ல விட்டுறேன் அப்படின்னு அவரு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் சமைய ரெடி ஆகி பார்ட்டி பண்றதுக்காக அன்னைக்கு நைட் அவரு கிளப்புக்கு போயிடுறாங்க. நம்ம மெர்மைடுக்கு அவரு பண்ற விஷயம் அந்த இடம்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க அப்படியே சந்தோஷத்துல அங்கிருந்த ஒரு ஃபுல் சரக்கு பாட்டிலையும் அப்படியே காலி பண்ணிட்டு பாட்டில உடைக்க அவங்க மனசுல இருந்த விஷயமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. மனுஷங்களும் நாங்களும் எதிரிங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, அவங்க எங்களோட செத்தலுக்காகவும் எங்க ரத்தத்துக்காகவும் என் அம்மா அப்பா உட்பட எங்க இனத்தையே ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க. அன்னையில இருந்து என் கிட்ட இருக்கிற இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் யூஸ் பண்ணி கடலுக்கு வர சேலர்ஸ் எல்லாரையும் நான் மயக்கி கொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நீ அவங்கள மாதிரி இல்ல, ரொம்பவே நல்லவனா இருக்க அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோக்கும் அவங்க நிலைமையை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா பார்ட்டி டான்ஸ்னு செமையா என்ஜாய் பண்ண அந்த டாக்டரும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த நோட்டை வச்சுக்கிட்டு அவங்களை தேடிட்டு இப்ப இந்த கிளப்புக்கே வந்துடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ மெர்மைடை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவரு வச்சிருந்த ஒரு ஸ்பெஷலான மவுத்தர் கன்னை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வாசிக்கிறாங்க. மெர்மைடுக்கு அது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம கேஸ்பர்ட் அவங்கள அப்படியே ஒரு அக்வாரியம்க்கு கூட்டு போய் அவங்கள தண்ணியில இறக்கி விட்டுட்டு அவரும் அப்படியே உள்ள ஜம்ப் பண்ண அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோக்கு திரும்பவும் அப்படியே ஹார்ட்லாம் வலிக்க ஆரம்பிக்க தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாம அவரு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம மெர்மைட் அவங்களோட மூச்சு காத்த அவருக்கு கொடுத்து அவர் உயிரை காப்பாத்த அவங்க ரெண்டு பேரும் இப்ப கடலுக்கு வந்துடுறாங்க. ஆனா நம்ம கேஸ்பர்டுக்கு அவங்கள திரும்ப அனுப்புறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நீ ஏன் கூடயே இருந்துற, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், உனக்கு எப்பெல்லாம் கடலுக்கு போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் உன்னை கூட்டு போறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு அவரு சொல்ல, அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணி கேஸ்பர்ட் எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா நான் இங்க இருந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்தாகும்னு உனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, சரி நான் உன்னை திரும்பவும் கடலே விட்டுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவரு ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு வேற லெவல் செட்டப்ப அவங்களுக்கு அப்படியே ப்ளே பண்ணி காட்ட அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதோட நம்ம ஹீரோ அவங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றாரு அப்படிங்கறதும் அவங்களுக்கு நல்லாவே புரியுது. கேஸ்பர்ட் எனக்கு ரொம்பவே பசிக்குது, நீ தப்பா நினைச்சுக்கலனா எனக்கு ஒரு மீன் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க 10 நிமிஷத்துல பக்கத்துல உள்ள சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உன்னோட ஃபேவரட் ஃபிஷை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து ஓடிடுறாரு. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவரை நினைச்சு அவங்க அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ற மாதிரியும் அங்க வந்து ரோசி கிட்ட என்ன ஒண்ணு இங்க இருந்து வெளியே கூட்டு போயிடு, அப்படி இல்லனா கேஸ்பரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோ ஒரு பெரிய மீனை வாங்கி அதுல ரிப்பன்லாம் கட்டி அவங்களுக்காக எடுத்துட்டு வராரு. ஆனா தொட்டில இருந்த மெர்மைட காணோம். அதுக்கு பதிலா அங்கிருந்த டாக்டரும் அவங்களோட அசிஸ்டன்டும் சேர்ந்து அவங்களோட செதிலையும் அவங்க கண்ணீர் துளியையும் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சம கடுப்பாகி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட ஹார்ட் பெயின் இன்னமும் அதிகமாகி அவர் அப்படியே மயக்கமாக அவரு கண் முழிச்சு பார்க்கும் போது அவரும் நம்ம மெர்மைடும் ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து டேபிள்ல படுத்துட்டு இருக்காங்க. மெர்மைட் ரொம்பவே வீக்கா இருக்கிற நிலைமையில அவங்க கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் அப்படியே அவங்க கையை தட்டி விட ரோசியும் இப்ப அங்க வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்படியே மாறு வயசுல வந்து டாக்டர் ஒரு அவசர கேஸ் வந்திருக்கு, உடனே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு நம்ம ஹீரோவையும் மெர்மைடையும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் பண்ணி விட அந்த டாக்டர் ரோசியை பிடிச்சிடுறாங்க. அவன் ஃப்ரெண்ட கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா, உனக்கு இது புரியலையா, அவன் எங்க போயிருக்காங்கறத ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட சொல்லிடு, அப்படி இல்லனா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்ல அவங்களும் லைட்டா யோசிச்சுட்டு ஃப்ளவர் பர்கருக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாட்டர் சோர்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்களை கூட்டிட்டு இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவரும் சரி நம்ம மெர்மைடும் சரி ரெண்டு பேருமே இப்ப ரொம்பவே வீக்கா இருக்காங்க. அவங்க டைமும் ரொம்பவே கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப டாக்டருக்கு ஒரு கால் வருது. அவங்க அசிஸ்டன்ட் மூலியமா நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிற ஒரிஜினல் லொகேஷன் அவங்களுக்கு தெரிய வர அவங்க சாம கடுப்பாயி அப்படியே அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவங்கள தூக்கிட்டு அப்படியே தண்ணியில இறங்கிடுறாரு. நம்ம மெர்மைடும் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாங்க. பிரியறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை அவர் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவங்க அப்படியே தண்ணிக்குள்ள போக நம்ம கேஸ்பர்டும் அப்படியே மயக்கமாயி உளுந்துடுறாரு. அந்த டாக்டர் அங்க வர
நம்ம ஹீரோ கரையில இருக்காரு. அவங்க கண்ணுக்கு அவர் அப்படியே செத்து போன அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே தெரிய அவங்களும் அவருக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்து அவரை காப்பாத்தி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ எரிஞ்சு போன ஒரு வீட்டுல உட்காந்து நம்ம மெர்மைட நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட், உங்க வீட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்ச அந்த மெர்மைன் டியர்ஸ் கோல்டு டைமண்டை விட ரொம்பவே வேல்யூபிள் ஆனது. அதால நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மத்தவங்களை ஹீலும் பண்ண முடியும். அது இனிமே நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல, அப்பனா நம்ம இனிமே அவ கூட சேர்ந்து வாழலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா சிங்கரா இருந்த நம்ம கேஸ்பர் ஒரு செயலரா மாறி நம்ம மெர்மைட திரும்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அப்படியே கடலை நோக்கி அவரு டிராவல ஸ்டார்ட் பண்ண அப்படியே இந்த படமும் முடியுது. இது உண்மையிலேயே ஒரு பயங்கர ரொமான்டிக்கான படம் தான். டைமிங் காரணத்தினால என்னால நிறைய விஷயத்த சொல்ல முடியாம போயிடுச்சு. டைம் கிடைச்சா நீங்களும் இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. அப்புறம் நீங்க இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சூப்பரான மெர்மைட் படம் பார்த்திருந்தீங்கன்னா அதையும் நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் மூலியமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம இதே மாதிரி இன்னொன்னு ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.